Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்ல நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் அஸ் அட் canex.ca/consultation. Chai with Chitra. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் இயக்குனர் எழில். இயக்குனர் எழிலுக்கும் அவருடைய இயக்கத்தில் உருவான முதல் திரைப்படமான துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திற்கும் இது வெள்ளி விழா ஆண்டு. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. விஜயகாந்த், விஜய், அஜித், ஜெயம் ரவி, உதயநிதி ஸ்டாலின், விஷ்ணு விஷால், விக்ரம் பிரபு, விமல் போன்ற பல முன்னணி கதாநாயகர்களோடு இணைந்து பணியாற்றியுள்ள எழில் தன் திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra. வணக்கம். இந்த சினிமா உலகத்தில் உங்களுடைய வெள்ளி விழா பயணத்துக்கு முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி சார். சினிமாவில் வரணும்னு எதனால் உங்களுக்கு ஆசை வந்து? நிறைய 2-3 விஷயங்கள் கோயின்சைடாக இருந்தது. சின்ன வயசில் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் சினிமாவுக்கு வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கேபி சுந்தரம்பாலோட ரொம்ப ஃபேன் அவங்க கஷ்டப்பட்டு அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப காமெடியாகவும் இருக்கும். எம்ஜிஆர் படத்தில் ஏதோ ஒரு ஃப்ளாகை வச்சுட்டு நிற்கிறதுக்காக ஒரு 6 மாதம் இங்கே நல்ல வசதியான அவங்க சித்தப்பா தங்கியிருந்து அந்த ஒரே ஒரு கொடையை காமிச்சிட்டு வாங்கன்னு ஒரு டைலாகை பேசிட்டு ஊருக்கு வந்து அந்த கதையை சொல்லுவாங்க. ரொம்ப காமெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது கோயம்புத்தூரில் ஒரு பெரியநாயக்கன்பாளையம் பக்கத்தில் ஒரு காரமடை பக்கத்தில் ஒரு ஹில் ஸ்டேஷனில் கொண்டு போட்டாங்க. ஒரு 1.5 இயர் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கோர்ஸுக்காக. ரொம்பவும் தனிமையில் உட்காந்துருக்கப்போ வேறு வழி இல்லாமல் கதைகள் எழுத ஆரம்பித்தேன். அப்போ கதைகள் எழுதினா அப்படியே இது நிறைய பேர் பாராட்டினாங்க, போனாங்க வந்தாங்க. அது அப்படியே எனக்கு நிறைய கதைகள் எழுதிக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தேன், கல்ச்சுரல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நான் பண்ண 4 ப்ரோக்ராமுமே பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன உந்து சக்தியாக மாறி அது கொண்டு சினிமாவில் சேர்த்துச்சு. அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைக்கதாசிரியர், திரைக்கதை வசனகர்த்தானா யார்? இப்போ ஆரம்பத்துலேருந்து நான் பார்த்ததில் ஃபஸ்ட்டு ரொம்பவும் பாதிச்சதுன்னா ஸ்ரீதர் சார் என்ன ரொம்ப பாதித்தார். கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார். அப்படியே நானும் அந்த பழைய படங்கள் எல்லாம் சிவாஜி சார் படங்கள் எல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது, அதுக்கப்புறம் அப்பா கூட இங்கே சுற்றும்போது இந்த பாபி அந்த மாதிரி ஹிந்தி படங்களும் நிறையா பார்க்குறதுக்கு, இந்த தர்மேந்திரா படங்கள் அந்த மாதிரி நிறைய படங்கள், ஷோலே படங்கள் இதெல்லாமும் பார்க்கறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது நார்த் இந்தியாவில் சுற்றும்போது. ஸோ அப்புறமேல இங்கே வந்த பிறகு பாரதிராஜா சாரோட என்ட்ரி, அப்போ அவங்களோட வாரிசுலாம் பண்ணுற விஷயங்கள், பாக்யராஜ் சார் அதை பற்றி எழுதுறது, பாக்யராஜ் சாரோட ஸ்க்ரீன் பிளே பற்றி அவரோட படங்கள் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. புத்தகங்கள்லேயே ஒரு படத்தோட திரைக்கதையே எழுதியிருப்பார் பாக்யராஜ் சார். ஆமாம், எழுதிட்டு அதுக்கப்புறம் அது படமாகவும் எடுத்துக்கான். இப்போ ரெண்டுத்தையும் பேரலாக பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. ஸோ ஒரு கதை எப்படி திரைக்கதையாக போகுது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் மணி சாரோட என்ட்ரி ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அது சினிமாட்டோகிராஃபிக்கு ஒரு மிக முக்கியமாக ஆபவனன் சாரோட என்ட்ரி, மணி சாரோட என்ட்ரிலாம் ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டு வரும்போது இன்னும் சீக்கிரம் போயிடணும். மௌனராகம் படம் நான் தஞ்சாவூர் தேட்டரில் பார்க்குறேன். ரொம்ப பெரிய க்ரௌடு இல்லை, பட் இருந்தாலும் என்னை ரொம்ப திக்குமுக்காட வச்ச ஒரு படம்னா மௌனராகம் படம் ஸோ அது எனக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஸோ இனிமேல் இந்த ஊரில் இருக்கக்கூடாதா. இது ரொம்ப முக்கியமான எங்கூருக்கார் பாலச்சந்தரோட படங்க, பாலச்சந்தர் சாரோட படம்னா எனக்கு உயிர். ஸோ அவ்வளோ அற்புதமான, எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் சாரோட வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சாரோட படங்கள் இது மாதிரி ஆகச்சிறந்த இயக்குநர்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்ததுனால, ஸோ அப்போ பாரதிராஜா சாரால் கொஞ்சம் ஓப்பன் ஆச்சு, யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனாக வரும்போது
ஸோ நானும் அப்படியே கிளம்பிட்டேன். அந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட நடிகர் யாருக்காவது ரசிகராக இருந்தீங்களா நீங்கள்? ஆமாம் சார். அப்போ வந்து என்னோட காலகட்டத்தில் ரஜினி சார், கமல் சார் தான். நான் கமல் சாரோட தீவிர ஃபேனு, ரொம்ப தீவிர ஃபேனு. அது ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்தால் அப்புறமேல 2 பேரும் ஈக்குவல் ஆகிட்டாங்க. ஒரு 10-15 அந்த ஆரம்பத்தில் வந்து ரஜினியா கமல் அப்படிங்கிற பிரச்சனை வரும். அப்புறம் ஒரு காலகட்டம் போக ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும் போது 2 பேர் படங்களையும் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அதில் அந்த வகையில் நான் கமல் சாரோட தீவிரமான ஃபேனு. அவங்க 2 பேரையும் அப்புறம் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சதா? ரஜினி சார், கமல் சாரை பார்த்து பேசியிருக்கிறேன். பட் ரொம்ப டீட்டெயிலாக என்னால் பேச முடியல. இயக்குனர் ராபர்ட்டோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சென்னைக்கு வந்து நான் வந்தப்போ ஒன்றும் பெருசாக அறிமுகம் யாரும் கிடையாது. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து ஆவடியில் அற்புதராஜன் சொல்லிட்டு, நானும் ஒன்றும் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா படித்தோம், 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா படித்தோம். அப்போ அவன்கிட்ட வந்து தான் முதல்ல சொன்னேன். ஏன்னா இப்போ சொல்லிட்டு வர மாதிரிலாம் வீட்டில் வந்து சினிமாவுக்கு போகிறேன்னு சொன்னால் கொண்டே போடுவாங்க. வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ அவன்கிட்ட தான் சொல்லுவேன். இந்த வைஷ்ணவி கோயிலில் வச்சுட்டு, இந்த ஆவடி பக்கத்தில் ஒரு வைஷ்ணவி நகர் இருக்குது, அங்கே கோயில் இருக்குது, அவங்க வீட்டில் தான் அவன் பக்கம் அங்கே தான் ரூம் எடுத்து தங்கியிருந்தான். இப்போ அவன்கிட்ட சொன்னப்போ அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். முதல்ல வேண்டான்னு சொன்னான். அப்புறம் என்னோடய பிடிவாதத்தை பார்த்து அவன் தான் எனக்கு ரூமெல்லாம் எடுத்து கொடுத்து, பாடியில் ரூமெல்லாம் எடுத்து கொடுத்து என்னை தங்க வச்சான். அதுக்கப்புறம் எங்கள் இதுலேயே வந்து கும்பகோணத்துலேயே வந்து எங்கள் பிரதரும் அங்கிள் எல்லாருமே வந்து பிரசன்னகுமார் டைலாக் ரைட்டரு, அவங்களோடலாம் எல்லாமே காலேஜ் மேட்ஸ் தான் அவங்க எல்லாமே. ஸோ அவர்கிட்ட சொல்லிவிட்டு பிரசன்னகுமார் மூலியமாக அப்புறம் ராபர்ட் ராஷேட்டை நான் அசிஸ்டண்டாக சேர்ந்தேன். எந்த படம் நீங்கள் பணியாற்றிய முதல் படம் வந்து இது புதிய சரித்திரம்னு ராம்கி நடித்த படம். அது ராபர்ட் சார் டைரக்ட் பண்ணார். அப்போ 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. ராபர்ட் சார், ராஜேஷ் சார் பிரிஞ்சிட்டாங்க. இப்போ ராபர்ட் சார்கிட்ட அந்த படம் ஒர்க் பண்ணேன். பிரசன்னகுமார் அதுக்கு டைலாக், முருகானந்தம்னு ஒரு டைரக்டர் சார் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த படம் முடிச்சுட்டு ராஜேஷ் சார்கிட்ட போனார். அடுத்த கட்டம்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தார் சார். ஸோ அதுலேயும் பிரசன்னகுமார் தான் டைலாக்கு. ஸோ அதுலேயும் நான் ஒர்க் பண்ணேன். எப்படி இருந்தது படப்பிடிப்பு அனுபவம்? ரொம்பவும் வந்து எனக்கு என்னென்னா, அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு இந்த பிரசன்னகுமார் யார் படத்துக்கு டைலாக் எழுதுறாங்களோ, இந்த அம்பாவண்ணன் சாரோட படம் கடைசியாக பண்ணாங்க, ரயில்வே ஸ்டேஷன்லாம் வச்சு இணைந்த கைகள். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 30 நாளும் 35 நாளும் எக்மோர் ஸ்டேஷனில் நடந்தது. அதில் ஒரு 25 நாள் அந்த ஸ்டேஷனில் நான் இருந்தேன். நைட்டு படப்பிடிப்பில் ஒரு நாள் வர சொன்னார் பிரசன்னகுமார். மற்ற நாள் நான் போகிறதே அவருக்கு தெரியாது. அதில் யார் எங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவ்வளோ கூட்டம், ட்ரெயின் ஒரு பக்கம் நிற்கும். அதனால் ஒரு 30 நாள் 35 நாள் நடந்ததுன்னா ஒரு 28 நாள் நான் அந்த ஸ்டேஷனில் இருந்தேன். ஃபுல் நைட்டு போய் நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எனக்கு அனுபவமாக வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு கிடச்சிது. சுற்றி என்னோடய ரூம்மேட்டு ஃபுல்லாகவே வந்து கேமராமேனு, மணிகண்டன், வில்சனா, இந்த மாதிரி நிறைய கேமராமேனு ரூமுக்கு வருவாங்க. என் ரூம்மேட்டும் ஒரு கேமராமேனு சிவகுமார்னு சொல்லிட்டு வாங்க, இப்போ இல்லை. ஸோ அதனால் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நான் ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் போய் நின்றுட்டு இருப்பேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஃபீடிங் நிறையா இருந்தது. எனக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. ஒரு பைக்கை வாங்கி கொடுத்து செலவுக்கும் பணமும் கொடுத்துருவாரு. அது வந்து பெரிய விஷயம். இந்த காலத்தில் என் பிள்ளைங்களாம் ஒரு 2 வருஷம் சும்மா இருந்தாலே நம்மளால் தாங்க முடியாது. 12 வருஷம் ஏன்னு கேட்காம சோறு போட்டார். அப்படி ஒரு ஆத்மாவே நீங்கள் பார்க்கவே முடியாது அப்பா மாதிரி. அது அம்மாவும் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டு. என்ன நம்பிக்கையில் பண்ணாங்கன்னே நமக்கே தெரியல. ஸோ அவ்வளோ ஒரு நம்பி என்னை பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் எனக்கு வருமானமும் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ராவுத்தர் ஃபிலிம்ஸில் வந்து சக்கரதேவன் ஒரு படம் பண்ணும்போது அங்கே அந்த கம்பெனியில் தான் உண்மையிலே கொஞ்சம் பணமெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் போட்டு நல்லபடியாக பன்னீர் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அந்த மாதிரி ஒர்க் பண்ணேன். அந்த படத்துடைய படப்பிடிக்கும் போது விஜயகாந்தோட நல்லா பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆமாம் சார். எனக்கு ரொம்ப அதாவது என்னென்னா, அந்த கேப்டன் எப்படின்னா அதில் யாருமே பழகாமல் இருக்க முடியாது. அப்படி ஒரு கேரக்டர். எல்லாரையும் பிடிச்சி கலாய்ச்சி, எல்லாரையும் பிடிச்சி தண்ணியை மேலே ஊற்றி, எல்லாரையும் தண்ணிக்குள்ளே வச்சு அமைக்க. அது இந்த கோபிச்செட்டிப்பாளையம் பொள்ளாச்சி பக்கம் இதில் தான் ஷூட்டிங் நடக்கும். ஆற்றுக்குள்ளே ஷூட்டிங்கு, ஆற்றுக்குள்ளே வண்டி போகும், ஒரே ஃபைட்டு எல்லோரும் கூட தான் உட்காந்து சாப்பிடுவார் கேப்டன். மத்தியானம் லஞ்சு முடிஞ்சால் ஆற்றுக்குள்ளே உட்காந்து சாப்பிடுவோம். எல்லாம் எனக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் வைங்கடான்னு சொல்லி சேரெல்லாம் கொண்டு வந்து ஆற்றுக்குள்ளே போட்டு ஆற்றுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம். நம்ம இவ்வளோ தண்ணி இருக்கும் ஆற்றுக்குள்ளே, மீன் வேறு அந்த பக்கம் போயிட்டுருக்கோம். அதில் டேபிள் போட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து வந்த ஆர்டிஸ்ட், ஃபைட்டர்ஸ்லேருந்து எல்லாம் அங்கே உட்காந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவர். அவரோட பழகியதில் உங்களால் இன்னி வரைக்கும் மறக்க முடியாதுன்னு எதை சொல்லலாம்? நிறையா இருக்குது சார். அது அங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. லைட்மேன்ஸ் 2 பேரை அப்புறம் வேறு யாராவது ப்ரொடக்ஷன் மேனேஜரை போட்டு அடிச்சு விட்டாங்க. என்னமோ சண்டை எதுன்னு தெரில, அடிச்சிட்டாங்க. அப்புறம்
திடீர்னு பார்த்தா நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா ஹீரோயின்ஸ் எல்லாம் முதல்ல போவாங்க, லேடிஸை முதல்ல அனுப்பிச்சிடுவார். அப்புறம் லேடிஸை முதல்ல அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு ஷார்ட் இருக்கு, நம்ம கண்டினியூட்டி பார்த்துட்டு இருக்கோம்ல. சண்டை இந்த பக்கம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கோம், இந்த பக்கம் ஹீரோயின்லாம் போயிட்டுருப்பாங்க, லைட்ஸ் எல்லாம் ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. திடீர்னு வந்து ஏற வண்டியிலம்பாங்க, நம்மளும் ஏற்றி விட்ருவாங்க. எல்லாமே பேக்கப் பண்ணி கொண்டு வந்து ரூமில் விட்டுட்டு திரும்ப ஒரு கேங்கு போவோம். அதில் கேப்டனும் போவார். போய் மீதி அவன் அடித்தது தண்ணியை போட்டுட்டு தப்பாக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அட்டகாசமாக வந்து ஒரு என்னென்ன தகாத வார்த்தைகளை திட்டணும், அந்த ஹீரோயின் என்னென்ன அசிங்கப்படுத்தணும் அவ்வளவும் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க போட்டு மிதின்னு மிதிச்சுட்டு வருவாங்க. இதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். நான் ஏதோ ஒரு வண்டி ரியல் ஹீரோன்னா கேப்டன் தான் சார். பயப்படவே மாட்டேன். அந்த ஊருக்குள்ளே பூந்து யாராவது ஒருத்தங்க சொல்லுவாங்க, என்ன ஊருக்குள்ளே நீ ஏன்டா அவரை கூட்டு போகிறீங்க? நாங்கள் எங்கே சார் அவரை கூட்டு போனோம், அவர் தான் சார் எங்களை கூட்டு போகிறார். ராஜராஜன் சாரோட கேமராமேன் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஃபைட்டர்ஸோட ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃபைட்டர்ஸ் குதிக்கும்போது கூட எங்கடா குதிக்கிற மொக்க இங்கே குதிராம்பாங்க. அந்த ஃபைட்டர் சொல்லுவான், நீ குதிச்சு காட்டான்னா இவன் போய் குதிப்பான் சார். அந்த அசிஸ்டண்ட் போய் குதிப்பான் சார். ஒரு செம்ம சட்டை பொத்துன்னு பத்தியா அப்படின்னா வாயை பொத்திட்டு போவாங்க இந்த ஃபைட்டர்ஸு. ஸோ அந்த மாதிரி வந்து கூட இருக்கிற ஆட்களும் ஃபைட்டர்ஸ் மாதிரி ஸ்ட்ராங்கான பர்சனையும் வச்சுப்பாங்க, டெக்னிக்கலான ஆட்களையும் வச்சுருப்பார். ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்கும் ஃபைட்டு எடுக்கிறதுனா ஒரு 10 நாள் அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபைட்டு, பொள்ளாச்சி சந்தையில் ஃபைட்டு, காய்கறியெல்லாம் பறக்கும் சார். சிங்கிள் ஷாட்டெல்லாம் இப்போ எல்லாம் யாரும் பண்ணுறது ரொம்ப சிரமம். கேமராவை தூக்கிட்டு ஓடுவாங்க. இங்கேருந்து அங்கே ட்ராலியை போட்டு விட்டா கிட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ட்ராலி இருக்கும். அடித்து பிச்சுக்கிட்டு வருவார் சார். பறக்கும் 2 பக்கமும் காய்கறி தந்து இந்த பக்கம் 4 பேர் விழுவோம், அந்த பக்கம் 4 பேர் விழுவோம். சிங்கிள் ஷாட்டு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது அற்புதமாக வரும் அந்த சிங்கிள் ஷாட்டு. அந்த எனர்ஜி லெவல் யாருக்குமே இருக்காது. நீங்கள் பணியாற்றிய இயக்குனரில் மிகவும் முக்கியமான ஒரு இயக்குனர் பார்த்திபன். அவரோட பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? இப்போ நான் சொன்ன அந்த சக்கரத்தேவன், அப்புறம் மாணிக்கம் அப்படிங்கிற படம்லாம் வந்து பிரம்மாண்டமான படங்கள், ரொம்ப நாள் எடுக்கப்பட்டங்கள், 100 நாள் 110 நாள் அந்த மாதிரிலாம் ஷூட்டிங் போச்சு. சார் பார்த்திபன் சார்கிட்ட வரும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ரொம்ப அவர் சாரே ப்ரொடியூசரு, அவரே டைரக்டர், அவரே ஆர்டிஸ்ட்டு. எல்லாம் காலையில் 7 மணிக்கு இப்போ இருக்கிற அந்த லக்ஷ்மண் ஸ்ருதி சிக்னல் இருக்குல்ல, அதுக்கு அந்த பக்கத்தில் தான் சாரோட ஆஃபீஸ் இருக்கும். காலையில் 7 மணிக்கு லக்ஷ்மண் ஸ்ருதியில் அசம்பிள் அப்படின்ட்டுவார். வந்துடுவோம். 6:30 மணிக்கெலாம் வந்துடுவார் சார். 6:30 மணிக்கு வந்து 9 மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து மேக்ஸிமம் முடிச்சிடுவோம். 9:30 மணிக்கு போலீஸ் வந்துடும். எல்லாம் பிடிச்சியா இவனு கத்துனான்னா இவர் திரும்பி திட்டுவார் பாருங்கள் எங்களெல்லாம். ஒரு போலீஸ் பர்மிஷன் எடுக்கணும்னு கூட உங்களுக்கெல்லாம் தெரியல, நீங்களாம் என்னடா அந்த விஷயத்த சொல்லியே இருக்க மாட்டார். எடுக்கிறது நம்ம திருத்தாலும் நல்லா தெரியும் எங்களுக்கு. நாமளே திட்டிட்டு எல்லாம் ஆஃபீஸுக்கு போங்கன்ற சீன் முடிஞ்சிடும். அந்த மாதிரி ரொம்பவும் எக்கனாமிக்கலாகவும் ரொம்பவும் அது என்ன, அது டேரக்டரும் ஒரு ப்ரொடியூசராகவும் இருக்கும்போது அந்த விஷயம் எப்படி எடுக்கணுங்கிறதையும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் படுத்திடுவார். அதே நேரம் ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் பண்ணுவார். ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பார்த்திபன் சார். ஏன்னா நான் ஒர்க் பண்ணதெல்லாம் பிரம்மாண்டமான படம், கேப்டன் படம்லாம் வந்து பன்னீர் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால 100 மாட்டு வண்டி அதுன்னு காலை ஆரம்பிக்கிறதே 10 மணிக்கு தான் ஆரம்பிப்போம். மெதுவாக போய் ஒரு நாள் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. இவர் சாயந்தரமானால் எல்லாத்தையும் கணக்கு கேட்பார். நம்ம வந்து செலவு பண்ணிட்டா கூட இந்த நாள் நம்ம செலவு பண்ணிவிட்டு ஏதாவது கையில் காசு கொடுப்பாரு. ஒரு வாரம் கழித்து கேட்டாலும் கரெக்டாக பணத்தை கொடுத்துருவார். ஆனால் கரெக்டாக கணக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸும் ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு படம் பண்ணுறதும், எப்படி ஒரு கேரக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒரு கேரக்டர்லேருந்து எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸை வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் சார்ட்ட கற்றுக்கிட்டேன். இத்தனை இயக்குனர்கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றியதில் சினிமாவை பற்றி ஓவராலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்ன? சினிமா வந்து நிறைய பேட்டர்ன் இருக்குது சார். ஓவராலாக சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது அப்படிங்கிறது வந்து ஆர்ட் மூவிஸ் இருக்குது, கமர்ஷியல் மூவி இருக்குது, ஹீரோயிசத்துக்கான தனியான பேட்டர்ன் மூவிஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம எந்த இதை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்தேன். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். பாக்யராஜ் சார்னா ஒரு ஸ்டைல் இருக்கும், மணி சார்னா ஒரு ஸ்டைல் இருக்கும், பாரதி ராஜா சார்னா ஒரு ஸ்டைல் இருக்கும். பட் இது வந்து யூனிக்காக அது எப்படி மணி சாரை நம்ம காப்பி அடிக்க முடியாது, பாக்யராஜ் சாரை நம்ம காப்பி அடிக்க முடியாது. அப்போ நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹிட் மூவி தேவை.
அப்போ ஒரு ஹிட் மூவிக்கு எல்லார் படமே என்னவா இருக்குது அப்படின்னாக்க ஒரு ஜனரஞ்சகமாக மக்களுக்கு எல்லா விஷயமும் பிடிச்ச ஒரு படமாக இருந்தால், அது மணி சார் படமாக இருந்தாலும், பாரதிராஜா சார் படமாக இருந்தாலும் சார், பாக்யராஜ் சார் படமாக இருந்தாலும் ஓடுது. பொதுவாக அவங்க வந்து ஒரு எல்லாருமே மீட் பண்ணிக்கிற ஒரு இடம் மக்களுக்கு பிடிச்ச ஒரு இடம். ஸோ அந்த இடம் தான் வந்து அங்கே தான் அவங்க வந்து மீட்டிங் பாயிண்ட்டு அதுதான். ஒரு ரூட்டில் போகிறாங்க அவங்க, கொண்டு வந்து சேர்க்கறது இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கறதுங்கிறது வந்து இவங்களுக்கு பிடிச்சது தான் அந்த படம் ஓடுங்கிறத எல்லாரும் தெளிவாக இருக்கிறாங்க அதில். ஸோ அந்த பாயிண்ட்டை பிடிச்சி நம்ம பண்ணுவோம். இவங்களோட ப்ரெசன்டேஷனை நம்ம மைண்டில் வச்சுட்டா கூட அந்த பாயிண்ட்டை பிடிச்சி பண்ணுவோன்னு பண்ண கதை தான் துலாதமனம் கதை. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன பசங்களை வச்சுட்டு ஒரு கதையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பண்ணிட்டு போகும்போது தான் சொன்னாங்க, இது யார் ஹீரோன்னு கேட்டாங்க. இல்லை குட்டி பசங்க 2 பேர் எல்லாம் இப்போ வந்து எந்த பேட்டர்னில் கதை பண்ணாலும் நம்ம பண்ணிடலாம், நல்ல கதை பண்ணலாம். நான் சொல்கிறது 90s எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணாலே கஷ்டம். ஸோ அதனால் ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ண அப்போ தான் வந்து உன்னோட படத்துக்கு பொறுத்து யாராவது ஒரு தயாரிப்பாளராக வந்து பார்ப்பாங்க. இப்படி வந்து குட்டி பசங்க அந்த பசங்க இந்த பசங்க நீ சொல்லி பண்ணினா உனக்கு ப்ரொடியூசரே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. அப்புறம் தான் இந்த கதையை மாற்றி துலாதமனம் கதை பண்ணேன். இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு படத்தை இயக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்துருந்ததா? ஆமாம் சார். அப்போ வந்து எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் கைக்கு வந்த பிறகு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஏன்னா இப்போயும் வந்து இப்போ இந்த படம் முடிஞ்சதுன்னா அமைதியாக நான் உட்காந்துக்குவேன். அடுத்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ண போகிறோங்கிறத எப்போ கிடைக்குதோ அப்போ தான் அடுத்தது ஒரு தயாரிப்பாளரே நான் பார்க்க போவேன். ஸோ அதுதான் அப்பவும் எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் கைக்கு வந்த பிறகு ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஆள ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இப்போ தயாரிப்பாளரை தேடி கதை சொல்ல போகிறது வருது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் கொடுக்குறதுங்கிறது வந்து ஸ்கிரிப்ட் தான் சார். தமிழ் சினிமாவத்தை பொறுத்த வரைக்கும் தனியாக உட்காந்து சிந்திச்சு கதை எழுதுகிற இயக்குநர்கள் இருக்காங்க, பல பேரோட கலந்து பேசி திரைக்கதை உருவாக்குற இயக்குநர்கள் இருக்காங்க. நீங்கள் எந்த வகை? நான் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த துலாதமனம் தொண்ணும் டைம்லலாம் வந்து நான் சிங்கிளாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு படம் ஹிட்டுக்கு அப்புறம் வந்து நல்ல அசிஸ்டன்ஸு நல்ல நண்பர்கள்லாம் எனக்கு சேர ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க கூட உட்காந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாகவும் பண்ண முடிஞ்சுது, சீக்கிரமாகவும் பண்ண முடிஞ்சுது, ஈஸியாகவும் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த வகையில் வந்து அசிஸ்டன்ஸ் வச்சுட்டு பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ரெண்டுமே எனக்கு இப்போ ஈஸியாக இருக்குது. எனக்கு இந்த துலாதமனம் தொண்ணும் கதையை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் சந்திச்சிங்க தயாரிப்பாளர்களை? தயாரிப்பாளர் வந்து நிறைய பேரை சந்திச்சு. அம்மா கரெக்ஷன் சிவா சார் அங்கே ஒர்க் பண்ணேன். நான் மாணிக்கம் படத்தில் சிவா சார் ஆஃபீஸ் தான் அசிஸ்டண்ட்டாக அங்கேயே தான் கிடப்போம். அது கிட்டத்தட்ட 2வது இது சாரும் ராவுத்தர் ஃபிலிம்ஸில் இருந்ததுனால நான் தரணி நிறைய பேர் அங்கே உட்காந்துருப்போம். வெங்கட் சார்லாம் இருப்பார் அங்கே. ஸோ அதனால் வந்து அங்கே சாப்பாடு அதெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் பெரிய கிருஷ்ணமூர்த்தி மேனேஜரு, ஸோ ராமண்ணா இவர் சிவாசரோட பிரதரு. ஸோ எல்லாமே அங்கே உட்காந்துட்டு மற்ற விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணால் சார்ட்டையும் பண்ணுறதுக்கு தான் நான் பிளானிங்கில் இருந்தார் சார். அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட்டுலாம் பிரபு சார் ட்ரை பண்ணேன், கார்த்திக் சார் ட்ரை பண்ணேன், கேப்டன் வரைக்கும் ட்ரை பண்ணேன். கேப்டன் கதை கேட்கல, ராவுத்தர் கேட்டார். ராவுத்தர் கேட்டு சொன்னார், இது கொஞ்சம் யூத்து பண்ணால் நல்லா இருக்கும் போல இருக்கு, கேப்டன் வந்து ரொம்ப ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக சொன்னார் ராவுத்தர், கரெக்டாக சொன்னார். இது வந்து கேப்டனுக்கு செட் ஆகாமான்னு தெரில எழில். நான் சொல்கிறேன், ஏன்னா ராவுத்தரும் எனக்கு நல்ல நண்பர் தான், எனக்கு நான் சொல்கிறேன் அப்படி. கேப்டன்கிட்ட போய் கேட்டப்போ தான் நீ ராவுத்தன்ட்ட சொல்கிறா அப்படின்னாரு. அப்புறம் இங்கே போய் சொன்னப்போ அப்புறம் அவர் சொன்னார், இது கொஞ்சம் வந்து இதாக நான் சொல்கிறேன், யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பாண்டியராஜன் சார்கிட்ட போய் சொன்ன கதை. அந்த மாதிரி நிறைய அன்பாளையர் பிரபாகரன்ட்ட சார்கிட்ட போய் சொன்ன கதை. ஸோ அப்போ இருந்த நிறைய கம்பெனிஸில் போய் சொல்லியிருக்கேன் நான் கதைகள். வடிவேலுக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தோம், ஏன் அவர் அதில் நடிக்கலை? துலாதமனமும் துள்ளும் கதையை கேட்டுட்டு தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி என்ன சொன்னார்? ட்ராக் சுரேஷ் சார் தான் எனக்கு சௌத்ரி சார்கிட்ட கொண்டு போய் விட்டார். விடும்போதே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்தாரு. அருமையான கதை, நான் 1 வருஷமாக நான் வச்சுட்டு உட்காந்துருக்கேன், எனக்கு கரெக்டான ஃபைனான்சியர் கிடைக்கல சார். பெண்ணின் மனதை தொட்டு கதையில் முதல்ல விஜய் நடிக்கிறதா இருந்ததா? அது சார் தான் பண்ண வேண்டியது. அதில் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.